is my special guest. I hope that today inspires ideas and discussions around the ways that we can make our world a better place. நம் பள்ளியின் சிறப்பு விருந்தினர் KM சுப்பிரமணியன் அவர்கள் குறித்து சில முக்கிய விவரங்கள். இவர் BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் PSG தகவல் தொழில்நுட்ப கல்லூரியில் இவரின் பட்டப்படிப்பை முடித்தார். இவரின் தொழில் நிறுவனம் KM Knitwear நேரடி பின்னலாடை ஏற்றுமதியை 1996ஆம் ஆண்டில் துவக்கிய இந்நிறுவனம் தொடர்ந்து KM Knitwear பிரைவேட் லிமிட்டாக உயர்ந்து தற்பொழுது 5000 தொழிலாளர்களை கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. திருப்பூர் மாவட்டம் புறநகர் பகுதியில் 70க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 5 கோடி மதிப்பில் அதிநவீன எரிவாயு மயானம் நிறுவி தற்பொழுது சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இவரது தலைமையில் தன் சொந்த செலவில் கொடுவாய் அரசு மேல்நிலை பள்ளிக்கு பல கோடி மதிப்பில் வகுப்பறைகள், உள் விளையாட்டு அரங்கம், அதிநவீன கழிப்பறைகள், பள்ளி முழுவதும் வண்ணப்பூச்சிகள் பராமரித்தல், பாதுகாப்பான குடிநீர் வசதி முதலியன ஏற்படுத்தப்பட்டது. திருப்பூர் அருள்மிகு விஸ்வேஸ்வரா சுவாமி திருக்கோயிலில் ரூபாய் 5 கோடி மதிப்பில் மகா கும்பாபிஷேக திருப்பணிகள் மேற்கொண்டு தொடர்ந்து திருப்பணிகள் மற்றும் பராமரிப்பு பணிகளை செய்து வருகிறார். திருப்பூரில் சிறப்பாக செயல்பட்டு வரும் வனத்துக்குள் திருப்பூர் அமைப்புடன் இணைந்து பொன்னாபுரம் கிராமத்தில் உள்ள தன் சொந்த நிலத்தில் 11,000 மரக்கன்றுகளை 4/8/2016 நட்டு இன்று வரை முறையாக பராமரித்து வருகிறார். பொங்கலூர் அருகே காட்டுப்புதூர் கிராமத்தில் 6000 மரக்கன்றுகளை நட்டு சொட்டு நீர் பாசன வசதியுடன் பராமரித்து வருகிறார். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலில் நிர்வாக அரங்காவலராக தமிழக அரசால் நியமிக்கப்பட்டுள்ளார். மதிப்புமிக்க திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவராக போட்டியின்றி ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ஆன்மீகத்தில் அன்பும் ஆறுபடையொன்றில் அரங்காவலரும் சாதனைகள் பலவற்றை சந்தித்தவருமான நம் சிறப்பு விருந்தினர் சிறப்புமிகு KM சுப்பிரமணியன் அவர்களை சிறப்புரையாற்ற இன்முக இன்பத்தோடு அழைக்கின்றோம். I request our special guest to address the gathering. KMC பப்ளிக் சீனியர் செகண்டரி பள்ளியின் இந்த சிறப்புமிகு 15ஆம் ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தலைமை விருந்தினராக வருகை புரிந்திருக்கும் திரு தினேஷ்ராம் மண்டல அதிகாரி CBSE சென்னை அவர்களுக்கும் மற்றும் KMC பள்ளி அறக்கட்டளையின் அறங்காவலர்கள், எங்களது குரு, எங்களது ஆசான் KM சின்னசாமி அவர்களுக்கும், திரு KP ராமநாதன் அவர்களுக்கும், திரு C ஆண்டனிசாமி அவர்களுக்கும், எங்களது நண்பர் திரு அஸ்வின் சந்திரகுமார் அவர்களுக்கும், பள்ளியின் முதல்வர் திரு சீனிவாசன் அவர்களுக்கும், பள்ளியின் தாளாளர் திரு CS மனோகரன் அவர்களுக்கும், பள்ளியின் தலைவர் திரு KC சண்முகம் அவர்களுக்கும் மற்றும் இவ்விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைத்து மாணவ கண்மணிகளுக்கும் மற்றும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த நல்ல விழாவில் கலந்து கொண்டு வாய்ப்பளித்த இந்த பள்ளியின் முதல்வர், தாளாளர், தலைவர் மற்றும் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு இடத்துக்கு உள்ளே போனோன்னே தெரிஞ்சிடும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இங்கே நிகழ்கிற ஒரு மாணவர் பேசினார், நான் இதை கோயிலாக தான் பார்த்தேன், கோயில் மாதிரி தான் படிச்சிருக்கேங்க. ஆனால் உண்மையிலே உள்ள வந்து தெரியுது ஒரு கோயில் மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு இடமுமே இந்த பள்ளியின் தலைவர் மற்றும் தாளாளர் எல்லாமே வெவ்வேறு பிஸ்னஸில் மென்பொருள் ஏற்றுமதி மற்றும் பல தொழில்கள் இருந்தாலும் இந்த பள்ளியை ஒரு பேஷனேட்டாக பார்த்து ஒவ்வொரு இடத்துலையும் பண்ணிக்கிறது கண்கூடாக தெரிகிறது. அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம் படித்ததில் 2 மிகப்பெரிய இதிகாசம், ஒன்று ராமாயணம், மற்றொன்று மகாபாரதம். இந்த 2 இதிகாசங்களும் கற்றுத்தருகின்ற பாடங்களை நமக்கு பல பள்ளி படிப்பினைகள் நம்மை நாமே மேம்படுத்தி கொள்ளவும் கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் சீர்படுத்தி கொள்ளவும் உதவுகிறது. ராமாயணத்தில் சொல்லப்படும் கருத்துக்கள், ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஒவ்வொரு வளர்ச்சியும் நம் அனைவருக்கும் ஒரு மதிப்புமிக்க பாடம். ராமாயணம் ஒரு காவியமாக மனிதர்களுக்கு ஒரு நித்திய ஆதாரமாக உள்ளது. அது சமுதாயத்துக்கு நன்மை பயக்கும் வகையில் வாழ்க்கை எவ்வாறு வாழ வேண்டும் என்று வழிகாட்டுகின்றது. மகாபாரதத்தில் உள்ள பகவத்கீதையின் சாராம்சத்தை கீதாச்சாரம் என்பர். வாழ்க்கையின் ஆழ்ந்த தத்துவத்தையும் வழிமுறையையும் அழகாக எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொள்ளும்படி இருப்பதுதான் இதன் மிகப்பெரிய பலம்.
உலகின் தலைசிறந்த மறைகளில் மகாபாரதம் ஒரு முக்கிய பங்கு உண்டென்றால் அதன் சாரணமான கீதாச்சாரத்துக்கும் மிகப்பெரிய பங்குண்டு. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனைய உயர்வு என்று வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க உள்ளம் உயர்வானால் வாழ்வு வளமாகும், நாடு வளமாகும், உயர்ந்த எண்ணங்களும் ஒழுக்க பண்புகளும் சிறந்த குறிக்கோளும் உருவாக கல்வி ஒரு மிகவும் அவசியம். நான் ஏற்றுமதியாளர் சங்க தலைவராக உங்கள் முன்னால் நிற்கின்றேன். அதற்கு காரணம் கொடுவாய் அரசு பள்ளியிலும் பிஏஜி பொறியியல் கல்லூரியிலும் பயின்றபோது நான் கற்றுக்கொண்ட பண்புகளும் வாழ்க்கை பாடங்களும் ஒழுக்க நடைமுறைகளும் என்னை இந்த நிலையை அடையச் செய்தது. இன்றும் எனக்கு உதவிய அத்தனை ஆசிரியர்களுக்கும் குருமார்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியை நினைத்து பார்த்து கொண்டிருக்கின்றேன். என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று கூறுகிறது திருக்குறள். மனிதனுக்கு கண்ணொளி எவ்வளவு முக்கியமோ அதுபோல இந்த பூமியில் மேன்மையான பண்போடும் ஒழுக்கத்தோடும் ஞானத்தோடும் திகழ கல்வி என்ற ஒளி மிக முக்கியம். எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் என்ற வாக்கிற்கிணங்க கண்ணொளியை போன்ற கல்வி ஒளியை கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக வழங்கி வரும் இந்த கேஎம்சி பள்ளி அறக்கட்டளையின் கல்விப் பணியில் மாபெரும் சாதனையாக 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் 100% தேர்ச்சி, ஸ்டேட் மற்றும் டிஸ்ட்ரிக்ட் டாப்பர் என்ற சாதனையை நிகழ்த்தி கல்வி சேவையாற்றி வருவது நமது திருப்பூருக்கு பெருமை. ஒரு பள்ளியோட தரத்தை பார்க்கணும்னா அவங்க ஆண்டறிக்கையை பார்க்கும்போது தெரிஞ்சிடும். இவங்களோட ஆண்டறிக்கையை நம்ம கேட்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் பூரா கேட்டிருக்கணும் போல் இருக்குது. அந்தளவுக்கு ஆண்டறிக்கை எல்லா இடத்துலையும் எல்லா ஏரியாக்களையிலையும் பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பாக, அதிலும் குறிப்பாக இந்த பள்ளியின் அலுமினிஸ் ஒவ்வொருத்தரும் என்டர்பிரனர்ஸ், லாயர்ஸ், சயின்டிஸ்ட், அதில் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஒருத்தர் சொன்னார், நான் எழுதின சாஃப்ட்வேர் தாங்க அது அப்படின்ட்டு. அது மிகப்பெரிய இந்த பள்ளிக்கு கிடைத்த வெற்றி. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற அமுதமொழி கிணங்க மனித வாழ்க்கையில் பெரும் செல்வமான கல்வி செல்வத்தை நீங்கள் எப்பாடுபட்டாவது கற்றுத்தேர்ந்து சிறப்படைய வேண்டும் என்பதே எங்களை போன்ற மூத்தோரின் கனவாக இருக்கிறது. ஒரு ஆசிரியர் தனது 5ஆம் வகுப்பு மாணவன் ஒருவனுக்கு பறவை பறப்பதை குறித்து எடுக்கப்பட்ட பாடம் பின்னாளில் அந்த மாணவன் புகழ்பெற்ற ராக்கெட் இன்ஜினியராக, தலைசிறந்த விஞ்ஞானியாக, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக டாக்டர் அப்துல் கலாம் அவர்களை உருவாக்கியது. அன்று அந்த ஆசிரியர் அவர் மனதில் விதைத்த அந்த விதை அவரை இந்திய ஏவுகணை தொழில்நுட்பத்தின் தந்தையாக அவரை மாற்றியது. அப்படி சாதனையாளர்களை உருவாக்கி இந்த சான்றோராக உருவாக்கும் பெரும்பணியை செய்து வரும் ஆசிரிய பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது நன்றியை உரித்தாக்குகின்றேன். உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதே கனவு என்று டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் முயலாதது மட்டுமே முடியாது என்று மனித சக்தியால் முடியாது ஒன்றுமே இல்லை என்பதற்கு இந்த உலகில் உள்ள அனைத்து வகையான கண்டுபிடிப்புகளுக்கும் நமக்கு சாட்சியாக உள்ளது. அவரின் விதையே இன்று சந்திராயன் 3 திட்டம் ஆகஸ்ட் 23ஆம் தேதி நிலவை சென்றடையும் நாளை நமக்கு ஒரு பொன்னாளாக, இந்தியாவுக்கு ஒரு பெருமைமிகு நாளாக அது அமையும் என்று நாம் வேண்டுவோம். சிந்தனையில் தெளிவு வேண்டும், செயலில் உறுதி வேண்டும், முயற்சியில் நம்பிக்கை வேண்டும், முன்னேற்றத்திற்கு புதுமை வேண்டும். வாழ்க்கையில் குறிக்கோள் வேண்டும் என்பது எவ்வளவு முக்கியமோ அதைவிட முக்கியம் குறிக்கோளில் உறுதியாக நிற்பது. மாணவர்களாகிய நீங்கள் குறிக்கோளுடன் செயல்பட்டால்தான் வெற்றியின் இலக்கை எட்ட முடியும். காற்றடிக்கின்ற திசையிலே செல்வதற்கல்ல வாழ்க்கை, ஒவ்வொரு கட்டத்திலும் எதிர்நீச்சல் போட்டு வெல்வதே வாழ்க்கை. இந்த சிறப்பான விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்ற வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you sir for your inspiring words. சிறப்புரை வழங்கிய தங்களுக்கு நன்றிகள். Address by Chief Guest.
Inspire yourself with words that make you to take the right actions. Tell yourself that you are here to do good and greater things. There is enough of negativity out there and the world needs people like you to make it better. Here is brief profile of our chief guest, Shri Dinesh Ram, Regional Officer, CBSE, Chennai. Educational qualifications, postgraduate in public administration. Working details, since June 1997 to September 2005, posted at CBSE Regional Office, Ajmer. January 2014 to February 2018 at Regional Office, Trivandrum. February 2018 to September 2020, worked at CBSE Headquarters, Delhi in Coordination Unit. September 2020 to October 2021, worked at Regional Office, Guwahati as Deputy Secretary. Since October 2021, has been Regional Officer at Regional Office, Chennai. I request our Chief Guest to address the gathering. பதவிக்கு பெருமை சேர்க்கும் பாரிஜாதமாய், கடமையை உயிராக கொண்ட கற்பக விருட்சமாய், அன்பு பயிர் வளர்க்கும் இன்ப நந்தவனமாய் திகழும் முதன்மை விருந்தினர் மதிப்புமிகு தினேஷ் ராம் மண்டல சிபிஎஸ்இ அலுவலர் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். Namaste, respected all the members of school management, including today's special guest, Mr. Subramaniam, who just now delivered his speech, including correspondent of this school, Shri Manohar ji, principal, all the teachers, all the non-teaching staff members, all the other members associated with today's this annual day function of this school, all the alumni who came today and they also introduced about themselves, and my lovely and energetic students. Really, I am so happy to see the energy level and involvement of all the students, all the staff members of this school. I convey my thanks to the school management for inviting me as a chief guest for today's program. Really, I feel so honored to be the chief guest of this program. When I entered into this school premises, I got excellent warm welcome by school management members, teachers, and so many students. They are really so disciplined, so well mannered. What I observed while entering into this school premises, that including all the activities, in fact, school building, school campus are well managed. It reveals that how school management is effective, how they are so involved, so concerned about each and everything. And when alumni of this school were explaining about themselves, and out of so many alumni, only few alumni came today, but I was feeling so proud to be being a regional officer
of CBSE, they are the part of our education system of CBSE schools, and they are holding very good heights. They are going to achieve a very good height in their life. At the same time, when principal of this school was elaborating, explaining about the annual report of this school, I was really so happy to know the achievements of so many students. Dear parents, really, I am so happy and I feel proud, and I am sure the vision of Government of India is going to be fulfilled. As you all of you know that National Education Policy 2020 has already been introduced and implemented by Government of India. And what is the vision? The main vision, main motto of National Education Policy 2020 is to identify, to recognize, and to foster the unique capabilities of the students by sensitizing the teachers as well as parents. It means teachers are, CBSE teachers are being given so many training programs, including induction programs and capacity building programs. But parents, you are to be trained and to be the example for your children at your own. You need to be sensitized more, and the vision and mission of Government of India as specified in the National Education Policy 2020 to be fulfilled. At the same time, National Education Policy 2020 mandates that the learning should be integrated, engaging, enjoyable, to minimize the rote learning and to promote the students for their holistic developments in both the areas. Both the areas, what is the academic and non-academic areas, to meet the requirement or to maintain the level of 21st century skill. The vision of Government of India is to cover all the schools, all the students, and being parent, being teachers, your role will be very, very important, because it is you to equip all the skills in the learners, in the students. I will not take too much time because so many students are waiting, and small children, when I went for 2 minutes outside, I observed that they are waiting, and out of them some of are sleeping also, because it is already late. I will request KMC Public Senior Secondary School, in future, whenever such annual program is organized, let it be at the early. Instead of starting at 6 o'clock or 5:30 or this one, let it be started at 4 o'clock, so that the small children, small kids, they don't feel very unhappy
they don't feel tired, and they participate to show their all the performance very actively. I know annual function of any school is very, very important. It is celebrated like festival. I am sure all the students, all the teachers must have made their sincere efforts to make this annual function a very, very successful. I also wish all of them to make this annual festival a grand successful. All the best wishes to all the children and all the teachers and other members. Jai Hind. Thank you, sir, for your valuable words. உங்கள் சொற்கள் பூவாக மாறி எங்கள் மேல் தூவப்பட்டன. ஒவ்வொரு வரியும் பூச்சரமாக மாறி எங்களுக்கு சமர்ப்பிக்கப்பட்டன. சிறப்புரை தந்த வள்ளலே, உங்களுக்கு எங்கள் நன்றிகள்.